உன்னை விட மாட்டேன். உன்னை மதிச்சேன், உன்னை கெஞ்சி பார்த்தேன், நீ எனக்கு மரியாதை கொடுக்கல. உன்னை விடவனா ஒரு சுத்து ஆடை இல்லாம உன்னை பார்க்கணும். உன் நேணி உன் அழகை இந்த உலகம் இவெல்லாம் ஒரு பவனாட்டியோட சுத்தமா துணியில இருக்கிற காரி காரி துப்புணும். அப்படி செய்யலன்னா உலகம் என்ன துப்புட்டோம். யார் உன்னை தொட்டவர்களை ராஜாக்கள் இருந்தாலும் 100 வர்களை வருவனா என் அம்மாவை மகளை பாடி அடிச்ச பூமி சதரணும் மண்ட சதரம். உன்னை தொடருன்னா ஏக சக்கரேஸ்வருடைய தம்பி துச்சோதனம் கிடையாது. எந்த ஆவண பொம்நாட்டு தூரம் போறது பாத்துக்கிறீங்களா? இன்னைக்கு காட்டுற பாருங்க எல்லாம். என்னை பார்த்து நடுக்க வந்த எல்லா பொம்நாட்டு மாசமா கூட கம்முனு உதிர் நுக்கல. அப்பேற்பட்ட சீண்டிட்டது திரௌபதா, என் கோபத்தை சீண்டி விட்டாய், விட மாட்டேன். ஆனால் என்ன சொல்லணும். ஏன்டா என்ன அடிமையாக்கணும், வாயிலையும் மூக்கிலையான்னு கவனி கேட்கணும். என்கிட்ட எந்த சாமியான என்ன எல்லைக்கு வந்துட்டீங்க, பலாசனம் கோமியா பேஞ்சிருங்க. ஆமாப்பா, நான் சட்டத்தை பாரு. இரு 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 துரியோதன சட்டம். ஒரு வேலை செருக்கறான எடுக்கணும். நான் சிக்கர் அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி கேட்கணும். இல்லைன்னா பெரியவன் சொன்ன பேச்சு கேட்கலன்னு சாபம். அந்த சாபத்தை இந்த சாபத்தை விட அந்த சாபம் தான் பெருசு. அண்ணன் தம்பிகளுக்கும் தாய் தவக்கணுக்கும் பேர் சொல்ற வேலை செய்யலன்னா பிள்ளைங்களை திறந்தோ உடன் திறந்தோ புண்ணியமே கிடையாது. சாபம் எங்க அண்ணன் சொன்னா இழுத்துட்டான், இழுத்து போறான். மழை போற
என் உயிர்நிலையை தடுமாறுபவளையாக இருக்கிறேன். வண்ண வண்ணமாக விதவிதமாக ஒரு பொம்பளை ஒரு சேலகம் கட்டுவா. எத்தனை புடவை கட்டிருப்பா? உன் மாயா தளத்தையும் மந்திர தளத்தையும் ஒரே வினாடி பார்க்க போறேன். ஒரே சொத்துக்குதான் அதை எடுத்துட்டேன்.